செப்டம்பர் 6 சனிக்கிழமை. ஐக்கியமும் தேவ பிரசன்னமும். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். மத்தேயு 18:20. தனிப்பட்ட முறையிலே நம்மோடு இருக்கும் தேவ பிரசன்னத்தை பார்க்கிலும் ஒரு மனதோடு ஒன்றாய் கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் மிக மிக அதிகமாயிருக்கும். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வந்துவிட்டால் நான் அவர்களுடைய மத்தியிலே வந்துவிடுவேன் என்பதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் வரும்போது அவருடைய சமூகத்தையும் பிரசன்னத்தையும் உணர்கிறோம். அவருடைய சன்னிதானத்திலே மகிழ்ந்து களிகூர்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் மறுரூப மலைக்கு சென்றபோது தனிமையாய் செல்லவில்லை. பூமியிலே தான் தெரிந்து கொண்ட பேதுரு, யோவான், யாக்கோபோடு கூட மறுரூப மலைக்கு ஏறிச் சென்றார். அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்த போது தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் இறங்கி வந்தது. கிறிஸ்துவனுடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அந்த வேளை பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொள்கிற வேளையாயிருந்தது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மோசேயும் எலியாவும் அங்கே இறங்கி வந்தார்கள். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் இணைக்கப்பட்டது. அந்த மறுரூப மலையின் அனுபவங்கள் எத்தனை அருமையானவை! மத்தேயு 17:1-6 வரை. ஆதி அப்போஸ்தலர்கள் ஒருமனமாய் நின்று தேவ பிரசன்னத்தை கொண்டு வந்ததினாலேயே அவர்களுடைய நாட்களிலே சபை காட்டுத்தீயைப் போல பெருகி வளர்ந்தது. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று பிரசங்கித்ததாக வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:14. பிரசங்கிக்கிற அவரோடு கூட 11 பேரும் நின்றார்கள். ஒரு மனமாய் அன்பின் ஐக்கியமாய் நின்றபடியினால் அன்றைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒருமுறை பேதுரு கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்ட போது சபையார் அவருக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 12:5. நடந்தது என்ன? தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது. கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலையில் இறங்கினான். அங்கே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே பேதுருவின் கைகளில் இருந்த சங்கிலிகள் அறுந்து விழுந்தன. அவர் விடுதலையாக்கப்பட்டவராய் வெளியே வந்தார். தேவ பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்திலே பெரிய வெற்றி உண்டு. தேவ பிரசன்னம் இறங்கி வரும்போது உங்களை எந்த சங்கிலியாலும் எந்த அடிமைத்தனத்தினாலும் கட்டி வைத்திருக்க முடியாது. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டல்லவா? 2 கொரிந்தியர் 3:17. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். யோவான் 17:22.